பார்வதி அம்மா பேசுகிற தாய்ந்தியா நாடு. அடுத்தாப்புல ஒரு கணக்கு, நீதிமன்ற கோர்ட்டில் கலப்பா வீடு கட்டுறான், அதுக்கு ஐயரை வந்து அசிங்கம் பண்ண விடுதான். அது எப்படியே செய்வனை செய்வான். ஐயமார் வந்து செய்வனை செய்வான் வீடு கட்டின பில்டிங்க்கு. அப்போ ஒரு இடத்துக்கு நாள் செய்ய போயில ஐயரை கூப்பிட்டு போய் ஐயமார் பேரை அதை மந்திரத்தை சொல்லி அசிங்கம் பண்ணுவான். அந்த அசிங்கம் பண்ணுவானா இரண்டாவது கணக்கு. அடுத்தாப்புல மில்லு தொழிற்சாலை கெட்டடம் கட்டி வாங்க, எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி ஓதி அந்த வச்சுட்டு போ அப்படிங்க. நாலாவது கணக்கில் போட்டு கணக்கு முடிக்காரு ஐயா. ஐந்தாவது கணக்கில் பூரா கோயிலில் பூரா அசிங்கமாக பண்ணுதான். தண்ணியை ஊற்றுவான், ஓகாமா, அப்புறம் பாகாமா எல்லாம் அசிங்கம் பண்ணுறது இவன் மந்திரத்தால் சொல்லி அசிங்கம். எல்லா சாமி கோயிலில் பூரா ஆலயத்தை பூரா அசிங்கம் பண்ணது இவன் மந்திரத்தா. அந்த செய்வனை இப்போ செய்வனை செய்தான்ல, சிட்டி கிராமத்தில் பூரா செய்வனை செய்வான். கோழி வெட்டுவான், ஆடு மாடு வெட்டுவான். பூரா மேற்கு தொடர்ச்சி மலையில் ஃபாரஸ்ட்காரனுக்கு அதிகாரிக்கு தெரியும், காவல்துறை அதிகாரிக்கும் தெரியும். கோழி ஆடு மாடுகளை பூரா வெட்டு தான் சாமியார் பேரை வேஷம் போட்டு. அது எதுக்கு காரணம்? பேப்பர் அவன் அடிச்சு விட்ட பேப்பரில் அந்த அசிங்கத்தனை செய்தான். அப்போ அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல, உள்ள தூக்கி போடணும்ல. அது முப்படை இராணுவ வரையில் 2 அதிகாரியும் கொடுக்கணும், காவல்துறையும் வனத்துறை அதிகாரியும் அவன் கையில் கொடுக்கணும். உள்ள கோயிலுக்கு பூரா கெட்டி கோயில் ஆடு மாடு கோழி பூரா அறுத்து விட்டு வெட்டி விட்டு தின்னுக்கிட்டு இருப்பான். பூரா காகித பேப்பரை வாங்கி. அப்போ அவனே முடிக்கணும்ல, கணக்கு போட்டார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. செய்வனை எங்கே செய்தானோ ஆணும் பெண்ணும் தூக்கி உள்ள விட்டு நச்சு அப்படியே வயிற்றுல அடிச்சு அப்படியே கக் அவுட் அடிப்பான். முப்படை இராணுவம் அடி ஆணுக்கும் பெண்ணுக்கும். சாமியார் பேருக்கு போடுறாரு ஐயா கடவுள், புரியுதா? அப்போ ஐயமார் ஓதிட்டு போயிருந்தானா அடுத்த ஆப்பில் கிடாய் வெட்டுவான், கோழி வெட்டுவான் மறுநாள். அப்போ எவ்வளோ பெரிய பாவத்தை செய்தான் பூமியில். அப்போ இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? தக்க தண்டனை கொடுத்து 2 கையை திருக்கி விட்டு மண்டை உடம்புல வார அடிப்பான். முக்கால் சத்தியம் போட்டாச்சுனா உயிர் பலி. நீ செய்வனைக்கு ஆடு மாடு கோழி பறவைகளை பூமியில் அறுத்து விட்டு திங்கிறதுக்கு நான் கொடுக்குறேன்ட்டாரு. அதுவும் உயிர் வாழ்றதுக்கு தான் கொடுக்காரு. நீதிமன்ற கோர்ட்டாரா ஆணும் பெண்ணும் நீதிபதியை கெடுக்கப்பா, சர்ச்சு எல்லாருமே கெடுக்கும். தப்பு செய்தால் வெளியில் மாநிலத்தை அதுதான் ஆதார கார்டை தூக்க போகிறார். ஒரு ஆதார கார்டில் ஆதார கார்டில் மாதம் 15 கோழி ஆடு மாடு 15 உருப்படி அடித்து சாப்பிடலாம் ஒரு ஆதார கார்டில். அப்போ அரசியல்வாதி எவ்வளோ அடிப்பான்? கோடிக்கணக்காக அடித்து சாப்பிடலாம், கோடிக்கணக்காக கொள்ளுதான். எப்படி? பஞ்சாயத்து போர்டு வார்டு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர், பிரதமர், குடியரசுத் தலைவர், டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ஒரு நாளைக்கு கோடிக்கு மேலே உயிர் பலி அறுத்து திங்கான், கொள்ளுதான். அரசியல்வாதிய இதே மாதிரியே நவட்டி விட்டு பிச்சு 2 கை சதுரங்கத்தை பிச்சு விட்டுவார். முக்கால் சத்தியம்.